இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ ஹஸ்பண்ட் கூட்டிட்டு லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு வரா. எந்த ஃப்ரெண்ட் பாரு? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் யாரு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு என்கிட்ட பெட் கட்டினீங்களே அந்த ஃப்ரெண்ட். பாரு ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, யாருன்னு சொல்லிடேன். அதான் நேர்லயே வரா இல்ல, உங்களுக்கு நேர்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மீனா. என்ன மாமா? உன் ஃப்ரெண்ட இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? ஏன் மாமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? பக்கத்துல வந்தாச்சு, பார்த்துட்டு போயிடலாமே. இல்ல மீனா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் மறந்துட்டேன். அதான். இது வரைக்கும் நார்மலா தானே வந்தீங்க. விசிட்டிங் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் டென்ஷன் ஆயிட்டீங்க. ஏன் அந்த டாக்டர் சிவராமனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்னாடியே பிரச்சனையா? டாக்டர் சிவராமன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி எதுக்கு அவரோட எனக்கு பிரச்சனை வரும்? அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? எவ்வளோ அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் தள்ளி வச்சுக்கலாமே. வேலையை காரணம் காட்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட வேண்டாம். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட். அவரோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்காக காத்துட்ருக்காரு. நம்ம எப்படி போகாமல் இருக்க முடியும்? ப்ளீஸ் மாமா. அம்மா நீங்க சொன்ன இடம் வந்துச்சுமா. மாமா இறங்குங்க. மாமா. தேங்க்ஸ் சார். வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு, நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாமே. இங்கதான் மாமா பக்கத்துல போயிருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாமே. சரி இருங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்.
என்ன மாமா இது? அவங்க ஃபோன் தொடர்ந்து எங்கேஜ்டாவே இருக்கு. அவங்களுக்கு திடீர்னு என்ன வேலையோ எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்களா? இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க. அவங்கள எனக்கு பார்க்காம நான் வரதா இல்ல. ஐயோ, பக்கத்து வீட்டு மாமி வருது. என்ன உளறி வைக்க போகுது தெரியலையே. என்ன சிவா சார், ஏன் இங்க நின்னுட்டு இருக்கேள்? சும்மாதான். சும்மா எதுக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்கேள்? வேணும்னா எங்காத்துக்கு வாங்கோ. இல்ல பரவாயில்ல. பார்வதியோட அம்மா காத்தாலே ஹாஸ்பிடல் கிளம்பி போயிட்டா. பார்வதி வினோத்தோ இப்பதான் எங்கேயோ அவசரமா கிளம்பி போனா. யார் மாமா இவங்க? உங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் ஃப்ரெண்டோட அம்மா. இந்த பொண்ணு யாரு? உங்க உறவுக்காரல என்ன? ஆமா. பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. ஏ சிவா சார், உங்ககிட்ட சாவி இல்லையா? இல்ல இல்ல இல்ல. உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சேன். சரி, நான் வரேன். ஆமா மாமா, மாமி எந்த சாவி இல்லையான்னு கேட்டாங்க. சாவினா சாவி புக்கு. மாமி சாவியோட தீவிர ரசிகை. சாவி எழுதின வாஷிங்டனில் திருமண நாவல் மட்டும் 100 தடவை படிச்சிருக்காங்க. சாவி புக்கு தான் இப்ப வர்றதே இல்லையே. அது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. கடைக்கு போய் காசு கொடுத்து புக் வாங்கினா தானே ஒரு புக் வருதா இல்லையான்னு தெரியும். மாமி ஓசியில படிக்கிறவங்க தானே, அதான். அப்படியா? சரி போலாமீனா. அவங்க தான் அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்காங்கன்னு மாமி சொன்னாங்கல்ல. வா போலாம். போலாம் மாமா. அந்த மாமி உங்க உறவுக்கார பொண்ணான்னு கேட்டப்போ ஏன் மாமா ஆமான்னு சொன்னீங்க? உங்க வைஃப் தானே சொல்லிருக்கணும். சொல்லிருக்கணும். மாமி கிட்ட சொல்லலைங்கிறதுக்காக நீயும் நானும் ஹஸ்பண்ட் வைஃப் இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம 2 பேரும் அடுத்தவங்களுக்காகவா வாழ்றோம்? நமக்காக தானே வாழ்றோம். சரி வா போலாமா? அப்பாவுக்கு என்னம்மா? நல்லதா இருந்தார் பார்வதி. உன்னை பத்தியும் மாப்பிள்ளை பத்தியும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு டென்ஷன் ஆகி பெட்ல இருந்து இறங்க ட்ரை பண்ணி தவறி விழுந்துட்டாரு. முட்டில அடிபட்டிருக்கு. சரிம்மா, அழாத. வா போய் பார்க்கலாம். டாக்டர், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. வழக்கமான டென்ஷன் தான். பெட்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. கீழே விழுந்துட்டாரு, முட்டியில அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு சொன்னாரு. தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நீங்க உள்ள போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. போங்க. வாமா, சீக்கிரம் வாமா.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அம்மா அம்மா ப்ளீஸ் அழாதம்மா. அப்பா சீக்கிரத்திலே குணமாயிடுவாரு. நம்ம முன்னாடி அவரை பார்த்ததுக்கும் இப்ப அவரை பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அடிக்கடி அதை நினைச்சுதான் இப்படி ஆயிட்டாரு. இத பாருமா, அப்பா சீக்கிரமா குணமானதுக்கு அப்புறம் அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். நீ அமைதியா இரு. பாரு, மாப்பிள்ள வரல? இல்லம்மா, அவர் காலையில ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. நீ எனக்கு ஃபோன் பண்ண உடனே அப்பாவை பத்தி அவர்கிட்ட சொல்லலாம்னு அவருக்கு ஃபோன் ட்ரை பண்ண. ரிங் போயிட்டே இருக்கு, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப கார்ல வரும்போது கூட அவருக்கு ஃபோன் பண்ண, அவர் ஃபோனே எடுக்கல. சரி, ஏதோ வேலையா இருப்பாரு. எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிக்கலாம். அம்மா, தாத்தா எப்பம்மா பழையபடி ஆவாரு? சரியாயிடுவாரு கண்ணா, சீக்கிரத்திலேயே குணமாயிடுவாரு. நாளுக்கு நாள் மீனாவோட தொந்தரவு அதிகமாயிட்டே போகுது தங்கமணி. பாவம் அந்த டாக்டர் தம்பி. அவருக்கு பதிலா நம்ம புள்ள உயிரை விட்டதுக்கு நாம அவருக்கு அளவுக்கு அதிகமா தண்டனை கொடுக்கறோமோன்னு தோணுது. நீங்க சிவா சைட மட்டும்தான் பாக்குறீங்க. மீனா சைட்ல இருந்து கொஞ்சம் பாருங்க. நம்ம பையன் சிவா அவ கழுத்துல தாலிய மட்டும்தான் கட்டியிருக்கான். வேற எந்த சொகத்தையும் அவ அனுபவிக்கல. அவன் போய் சேர்ந்துட்டான். பாவங்க அந்த பொண்ணு. உண்மை என்னன்னு தெரியாம கடந்து அல்லாடுறா. சில சமயம் அவளை பாக்குறப்ப எனக்கே அழுக வருது. எல்லாருக்கும் பிள்ளையோட இழப்பு ஒரு சுமைதான் தங்கமணி. ஆனா நமக்கு 2 சுமை. மீனாவோட துன்பத்தையும் சேர்த்து சுமக்கிறோமே. குருவி வீட்டுக்குள்ளேயே பறக்கிற மாதிரி அவ மாமா மாமான்னு இந்த வீடு முழுக்க சுத்தி வர்றதை பார்க்கும்போது அந்த மாமா நிஜம் இல்ல பொய்ன்னு நாளைக்கு அவளுக்கு தெரிய வந்தா பாவ மனசு என்ன பாடுபடும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு தங்கமணி. இங்கதான் நிறுத்துங்க. தங்கமணி, அவங்க வராங்க. வாங்க. என்னம்மா, எங்க 2 பேரும் விட்டு நீங்க மட்டும் விருந்துக்கு போயிட்டு வரீங்க? விருந்து எப்படி, பிரமாதமா? நீங்க வேற மாமா, காலையில அத்தை சமைக்கும் போதே எங்களுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா ஆச்சு? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருந்துக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஃப்ரெண்டு வீட்ல இல்ல அத்தை, ஏதோ அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிட்டாங்க. நான் வேற வெளியில இருந்த மாமாவை வீட்டுக்கு வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதனால என்ன மீனா, ஒரு கமிட்மெண்ட்னா அது ஆனர் பண்ணணும் தானே. நம்ம 2 பேர்ல யார் வாக்கு கொடுத்தா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா மாமா? மீனா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற பக்கம் வந்தா ஏமாற்றத்தோட அளவு குறைஞ்சிடும் மீனா. உன் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லைங்கிறது யதார்த்தம். அதுக்கு நம்ம எதுக்கு வருத்தப்படணும்? இன்னொரு நாள் சாப்பிட போனா போச்சு. நான் வேற நீங்க வீட்டுக்கு வந்ததும் என்ன திட்டுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஆப்போசிட்டா இருக்கீங்க. ஐ அம் வெரி லக்கி மாமா. உட்காருங்க தம்பி. என்னாச்சு தம்பி, போன இடத்துல என்ன நடந்தது? மெயினாவே ஏதோ சமாளிச்சு பேசுறீங்கன்னு மட்டும் புரிஞ்சுது. அவங்க ஃப்ரெண்டு எங்களை வர சொல்லிட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னு மீனாக்கு வருத்தம். ஆனால் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஏன்? அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போனது என் வைஃப் பார்வதியை பார்க்க தான்.
என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாம், நான் இப்போ மீனா கூட போயிட்டு வந்தது என் வீட்டுக்கு தான். மீனா கூப்பிடும்போது எனக்கு லேசா சந்தேகம் இருந்துச்சு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல வேளை பார்வதி வீட்ல இல்ல. அவன் மட்டும் வீட்ல இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைக்கவே பயமா இருக்கு. கடவுளே. சரி, மீனாவும் பார்வதியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க தம்பி? அவங்களுக்குள்ளதான் ஏற்கனவே பழக்கம் இருக்கு. ஆனா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கும்பிட்ற மாரியாத்தா தான் உங்களை காப்பாத்திருக்கா தம்பி. இந்த தடவை காப்பாத்தின தெய்வம் தொடர்ந்து காப்பாற்றணும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே